தமிழ் மரபில் முருகன் என்கின்ற தலைப்பிலே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய சைவ சித்தாந்த துறையினுடைய துறைத் தலைவர் முனைவர் நல்லூர் சரவணன் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். தமிழ் சமூக வரலாற்றில் முருகன் என்கின்ற பொருண்மையிலே உரையாற்றக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் இலக்கியத்துறையினுடைய மேலாள் துறைத் தலைவர் பேராசிரியர் அன்பு ஐயா வி அரசு அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தோழர் திருமுருகன் காந்தி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் தொடங்கி பல்வேறு வழிபாட்டு தலங்களிலே ஒரு கலவர நோக்கிலே அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற இந்துத்துவ சக்திகளுடைய போக்கிலே அது குறித்து ஒரு தெளிவானதொரு உரையை நம்மிடையே வழங்கிடவும் அவர்களுடைய புரட்டான வரலாற்று செய்திகளை மறுப்பதற்கான ஒரு தளமாகவும் இந்த அரங்கு நம்மிடையே அமைந்திருக்கிறது. இவ்வமர்விலே உரையாற்றக்கூடிய அறிஞர்களை அறிமுகப்படுத்தும் விதமாக தோழர் திருமுருகன் காந்தி அவர்களை இங்கே அழைக்கிறேன். முருகன் வழிபாடும் சங்ககால தெய்வங்களும் என்கின்ற இந்த தலைப்பில் இது இதற்கு முன்பு நடந்த அந்த அமர்வினுடைய தொடர்ச்சியாகவும் அதே காலகட்டத்தில் நீண்ட நெடிய ஒரு பாரம்பரியத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை எவ்வாறு நம் சமூகத்தோடு தமிழர்களோடு இணைந்து இருக்கிறது, அது வாழ்வியலிலும் பண்பாட்டிலும் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை விளக்குகின்ற விதமாக இரண்டு ஆளுமைகள் நம்ம இடத்துல உரையாற்ற இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாநாட்டு அறிவிப்பை நாங்கள் வெளியிட்ட பொழுது ஒரு சில தோழர்கள் கேட்டார்கள், என்ன திடீரென்று முருகனை மே 17 இயக்கம் கையில் தூக்கி இருக்கிறது என்று சொன்னார்கள். மே 17 இயக்கம் பக்தியின் அடிப்படையில் முருகனை கையில் தூக்கவில்லை, தோழர் முருகன் என்கின்ற அடிப்படையில் கையில் தூக்கி இருக்கின்றோம். முருகன் எங்களுக்கு தோழன். அது சமூகத்தினுடைய பண்பாட்டு விளைச்சலாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக நாம் பார்க்கின்றோம். முருகன் இவ்வளவு காலம் நம்மை காத்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு முருகனை காக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கின்றோம். இப்ப முருகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் முருகனுக்கு எங்கிருந்து ஆபத்து வருகிறது என்று சொல்ல வேண்டும். ஏன் அந்த ஆபத்து முருகனுக்கு வருகிறது என்பதையும் நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. பேசுபொருளாக முருகன் இருக்கலாம், ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயமாக ஆதிக்க படையெடுப்பு நடக்கிறது. அந்த ஆதிக்க படையெடுப்பை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முருகன் என்கின்ற நமது தோழனை இங்கே அழைத்திருக்கின்றோம். ஆக முருக வழிபாடு நம் சமூகத்திற்குள்ளாக எவ்வாறு பல தலங்களில் இருந்திருக்கிறது, இது நமக்கு தெரியாத விஷயம் அல்ல. நம்ம குடும்பத்திலே முருகன் என்பது ரொம்ப இயல்பாக ஒரு பெயராகவும் ஒரு வழிபாடாகவும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது. இது எங்கிருந்து வருகிறது, எப்படி நம்மோடு இயல்பான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்வதில் தவறில்லை. இந்த முருக வழிபாடு அன்றைக்கு இருந்த முருக வழிபாட்டு முறைதான் இன்றைக்கும் இருக்கிறதா, அல்லது இன்றைக்கு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முருக வழிபாடு சுப்பிரமணியன் என்று சொல்லுவதற்கும் முருகனுக்கும் வேறுபாடு இருக்கிறதா, இரண்டும் ஒரே நபர்களா என்று நமக்கு தெரிய வேண்டும். கந்தனும் சேயோனும் ஒன்றான் என்று நமக்கு தெரிய வேண்டும். இப்படி பல பெயர்களில் இந்த முருகனுடைய பெயர்கள்
அழைக்கப்படுகிறதே அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு புரிய வேண்டும். அதாவது அது இயல்பா இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு அதை பத்தி யோசனை இருக்காது. திடீர்னு கவனம் எடுத்து பார்க்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய விவரங்கள் நம்மளுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அது சரியான முறையில் கையாள முடியும். முருகன் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவைப்படுகிறார்? இவ்வளவு காலமும் என்னன்னா தமிழர்களினுடைய மரபுகளை, பண்பாட்டினை, வழிபாட்டினை ஆரியம் ஒதுக்கி வைத்திருந்தது. அப்ப ஆரியத்துக்கு எதிராக நம்மை சண்டை போடும் பொழுது அவர்கள் இயல்பிலே நம்மை ஒதுக்கி வைத்திருந்த காரணத்தினால் இயல்பாக அவர்கள் எதிரிகளாக நாம் அடையாளம் காட்ட முடிந்தது. இன்றைக்கு அவர்கள் நம்மை ஆட்கொள்ள நினைக்கிறார்கள். நமக்கும் அவர்களுக்கு வேறுபாடு இல்லாத இரண்டும் ஒன்று என்று காட்டிக்கொண்டு நம் மீது ஒரு ஆக்கிரமிப்பை நடத்த நினைக்கிறாங்க. ஆக முருகனை அவன் எதிரியாக வைத்திருந்த வரை அல்லது தீண்டத்தகாதவனாக வெளியில் வைத்திருந்த வரை நமது சண்டை எளிமையானதாக இருக்கிறது. அவன் இன்றைக்கு முருகனை பௌத்தத்தை போல அவன் விழுங்க நினைத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அரசியல் வேலைகளை செய்கிறானோ அந்த சமயத்தில் நாம் முருகனையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. முருகன் பெயரை சொல்லி தமிழினத்தின் அரசியலையும் காப்பாற்ற வேண்டியிருக்கிறது. அந்த வகையில் தான் நீங்க முருக வழிபாடு குறித்தான உரையை தெளிந்து கொள்வதற்காக, தெளிவடைவதற்காக, முருக வழிபாட்டு தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பது குறித்து நமக்கு தேவைப்படுகிறது, பேசுவதற்கு தேவைப்படுகிறது. பல கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. குன்றதோறும் முருகன் என்று சொன்னால் அது ஏன் அப்படி வருகிறது? குறிஞ்சி நிலத்தோடு ஏன் முருகன் தொடர்பு கொள்ளப்படுகிறார்? முருகனுக்கான விழாக்கள் ஏன் அப்பாறு இருக்கின்றன? இன்னும் வேறு சில குறிப்பான கேள்விகளும் நமக்கு இருக்கின்றன. ஆறுபடை வீடு என்று சொன்னால் ஆறுபடை வீட்டிலே 4 மிக முக்கியமான வீடுகள் என்று சொல்லப்படுகின்ற முருகனுடைய கோவில்கள் ஏன் பாண்டிய நாட்டில் மட்டுமே இருக்கின்றன? கொங்கு நாட்டிற்குள்ளாக ஏன் பெரிய அளவில் இல்லை? வட தமிழ்நாட்டிற்குள்ளாக ஏன் அது பெரிய அளவுக்கு நம்மால் காண முடியவில்லை என்கின்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. பெரும்பாலும் எங்கள் தோழர்கள் பொறியியல் படித்தவர்கள். முருகனுக்கு கோயில் கட்டினா கட்டலாம், ஏன் முருகன் அங்க வந்தார்னு எங்களுக்கு தெரியாது. ஆகவே முருகனை பற்றியான வரலாறை எங்கள் தோழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அந்த வகையில் 2 ஆளுமைகளை இங்கே அழைத்திருக்கின்றோம். அவர்களது விளக்க உரைகள், இந்த உரைகள் என்பது பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்துவதற்கும் திருப்பி அடிப்பதற்கும் நமக்கு பயன்படும் என்று நாம் உறுதியாக நம்புகின்றோம். ஆகவே வரலாறு என்பது ஒரு ஆயுதம். வரலாற்றை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். மே 17 இயக்கம் கடந்த 4 வருடமாக பாளையக்காரர்கள் வரலாறை எடுத்து தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றோம். பல பேர் கேட்டாங்க, திடீர்னு ஏன் பாளையக்காரர் வரலாறு பேசுறீங்க அப்படின்னு. மக்கள் எழுச்சியினுடைய வடிவமாக பாளையக்காரர் போராட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆங்கில ஏகாதிபத்தியத்தினுடைய வரி கொடுமைக்கு எதிராக வெகு மக்கள் திரண்ட போராட்டம் தான், புரட்சி தான் பாளையக்காரர் புரட்சி. அது எந்த அரசர்களும் மன்னர்களும் நடத்தியதல்ல. தமிழினத்தில் ஒரு நீண்ட நெடிய மக்கள் திரள் புரட்சி நடந்து கொண்டே இருந்தது, உருவாகி கொண்டே இருந்தது. அது 15ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பித்து அது 17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே திரட்சி அடைகிறது. அது வெளியிலிருந்து ஒரு ஆற்றல் இங்கே சுரண்ட ஆரம்பித்த பிறகு, வரி கொடுமை ஆரம்பித்த பிறகு பாளையக்கார புரட்சியாக ஆரம்பிக்கிறது. பாளையக்காரர்கள் என்பவர் வெகு மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கீழ்மட்ட அதிகார கட்டமைப்பு. அந்த அதிகார கட்டமைப்போடு மக்களும் இணைந்து கொள்கிறார்கள். அதிகபட்சமாக பாளையக்காரர்களுக்கு ஒரு பாளையக்காரராக இருக்கிறார்கள், அவருக்கு அதிகபட்சமாக 500 பேரை திரட்டிக் கொள்ள முடியும், படை வீரராக வைத்துக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு கட்டத்தில் மருதுபாண்டியர்களுக்கு 30,000 பேர் திரண்டு நிற்கிறார்கள். அந்த ஸ்டாண்டிங் ஆர்மி என்று எந்த ஆர்மியும் வைத்துக் கொள்ள முடியாத பாளையக்காரர்களுக்கு 30,000 பேருக்கான உணவை கொடுத்து அவர்கள் படை வீரர்களை வைத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கு இத்தனை 1000 மக்கள் ஏன் திரள்கிறார்கள் என்றால், ஒரு அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக வெகு மக்களாக திரண்டு நின்று பாளையக்காரர்களை தலைமை எடுக்க வைத்து வெள்ளையருக்கு எதிராக புரட்சி செய்கிறார்கள். இதே புரட்சி அதற்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. தஞ்சை பகுதியில் நடந்திருக்கிறது. வரி கொடாத இயக்கத்தை நடத்தியிருக்கிறார்கள். இடங்கை சாதிகளும் வலங்கை சாதிகளும் இணைந்து நின்று நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆக வெகு மக்கள் திரட்சி என்பது இந்த சமூகத்திலே கடந்த 600 ஆண்டுகளில் நடந்து 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 ஒரு பெரும் திரட்சியாக பாளையக்காரர்கள் பெரும் போராக வெடிக்கிறது. அது அடுத்த 100 ஆண்டுகளில் திராவிட இயக்கமாக, சுயமரியாதை இயக்கமாக உருக்கொள்ளுகிறது, மார்க்சிய இயக்கமாக உருக்கொள்ளுகிறது. அது புதிய ஜனநாயக கட்டமைப்பிற்குள்ளாக தனக்கான இடத்தை அது கோருகிறது. இது ஒரு 500 ஆண்டு கால போராட்ட வரலாற்றில் தான் நாம் நிற்கிறோம். இந்த 500 ஆண்டு கால போராட்டத்திற்குள்ளாக இந்த பாளையக்காரர்கள் புரட்சி என்பது நீங்க பாத்தீங்கன்னா, அந்த வடங்கை சாதி இடங்கை சாதி இரண்டும் ஒன்றாக சேர்ந்து நின்று வரி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னதை போல மருதுபாண்டியர்கள் ஜம்பு தீபக பிரகடனத்தின் பொழுது சாதி கடந்து ஒன்றாய் நில்லுங்கள் என்கின்ற முழக்கம் அதற்கடுத்து வருகிறது. அதற்கடுத்து 100 ஆண்டுகள் கழித்து சுயமரியாதை இயக்கத்தில் ஜாதி கடந்து ஒன்றாய் வாருங்கள் என்ற முழக்கம் வருகிறது.
ஆக இந்த ஜாதி கடந்து ஒன்றாய் வாருங்கள், ஜாதி கடந்து ஒன்றாய் வாருங்கள் என்கின்ற முழக்கம் கடந்த 500 ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதுல இந்த ஜனநாயக கோட்பாடுகள், மக்களாட்சி கோட்பாடுகள் உருப்பெறுவதற்கு முன்பாகவே இந்த கருத்தியலை முன்வைத்து மருதுபாண்டியர்கள் உள்ளிட்ட அந்த பாளையக்காரர் நடத்திய போராட்டம் என்பது தமிழினத்தினுடைய பெருமை மிகுந்த போராட்டம், கவனத்தில் எடுக்க வேண்டிய போராட்டம். அப்படிப்பட்ட போராட்டத்தை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டும். நாம் 100 ஆண்டு கால திராவிட இயக்க போராட்டத்தை மட்டுமல்ல, அதற்கும் 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த பாளையக்காரர் போராட்டத்தை மக்களிடத்தை அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் அன்றைக்கு ஜாதி கடந்து, ஏன்னால் இன்றைக்கு பாளையக்காரர்கள் இருக்கக்கூடிய தலைவர்களைத்தான் ஒவ்வொரு சாதியும் தனக்கான தலைவர் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் இந்த சாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துதான் அன்றைக்கு போராடி இருக்கின்றார், மதம் கடந்து போராடி இருக்கின்றார். திப்பு சுல்தானோ ஹைதர் அலியினுடைய படைகளோ இங்க இருக்கக்கூடிய மருதுபாண்டியர்களோட, விருப்பாச்சி கோபால் நாயக்கரோட, சுந்தரலிங்கத்தோட, கட்டபொம்மனோட சேர்ந்து நின்று போர் புரிந்திருக்கிறார்கள். வீரன் சின்னமலையின் தலைமை ஏற்றிருக்கிறார்கள். ஆக ஜாதி கடந்திருக்கிறார்கள், மதம் கடந்திருக்கிறார்கள், போர் புரிந்திருக்கிறார்கள் ஆதிக்கத்திற்கு எதிராக. அப்ப இந்த நிலை இயல்பாக ஒன்று கூடுகின்ற, சாதி மதம் கடந்து ஒன்று கூடுகின்ற மரபு நமக்கு இருந்து கொண்டே வருகிறது. அப்படித்தான் பாளையக்காரர் போராட்டமும் இருந்தது. அதனால்தான் பாளையக்காரர் போராட்டத்தை மக்களிடத்துல திரும்ப திரும்ப நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் கடந்த 4-5 ஆண்டுகளில் மே 14 இயக்கம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாநாடுகளை அந்தந்த ஊர்களில் நடத்தி பாளையக்காரர் போராட்டம் என்பது ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராட்டமாகவும் சாதி மதம் கடந்த தமிழ் தேசிய எழுச்சியாகவும் நடந்திருக்கிறது. அதில் குறிப்பாக கடந்த ஆண்டிலே திருச்சியிலே நாங்கள் திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகே ஜம்பு தீபகற்ப பிரகடனம் செய்யப்பட்ட நாளிலே நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்தி சொன்னோம், இந்த நாவலான் தீவு என்று சொல்லப்படுகின்ற இந்த தென்னகத்தினுடைய விடுதலையை வைத்தார் என்றால் அதுதான் முதல் தமிழ் தேசிய விடுதலை முழக்கமாக இந்த மண்ணிலே வந்திருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தி அதற்கான மாநாட்டையும் கூட்டத்தையும் நாங்கள் நடத்தணும். ஆக இந்த மண்ணினுடைய சாமானிய மக்களினுடைய போராட்ட வரலாறு என்பதுதான் நமக்கான வழிகாட்டுதலாக இருக்க முடியும். அந்த வகையில் பாளையக்காரர் போராட்டத்தை நாங்கள் வெகு மக்கள் இடத்துல நடத்தினோம். அறிஞர்கள் அவையத்தை வைத்துக் கொண்டு எங்களுக்கான ஆயுதத்தை கூர்திட்டுகின்ற, அறிவாயுதத்தை கூர்திட்டுகின்ற அரங்கமாக இந்த அறிவர் மாநாட்டை நாங்கள் ஒழுங்கமைத்திருக்கிறோம். அந்த அமர்விலே பல்வேறு துறை சார்ந்து தமிழினத்தினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் இந்த தமிழர்களும் சமயங்களும் என்கின்ற தலைப்பின் கீழாக இப்பொழுது இந்த அமர்வு என்பது முருகனை பற்றியான விளக்க உரை, முருகனை பற்றியான பல்வேறு கோணங்களில் நமக்கான விளக்குரை நல்கக்கூடிய ஆளுமைகளை போற்றி வணங்கி இந்த நிகழ்வை துவங்குகிறோம். நன்றி, வணக்கம். முருகனை முப்பாட்டன் என்று சொல்லவில்லை, தோழன் என்று சொல்லி மதவாதிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கவலைப்படுகிற திருமுருகன் காந்தி அவர்களுக்கு நன்றி. அந்த விதத்திலே தமிழ் மரபில் முருகன் என்கின்ற தலைப்பிலே நம்மோடு அறிஞர் முனைவர் நல்லூர் சரவணன் ஐயா அவர்களை நம்மோடு உரையாற்ற அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். இடைவேளைக்கு பிறகு அமைதியாக செல்ல வேண்டிய அறிவர் மாநாட்டை உசுப்பி விட்டிருக்கிறார் மே 17 திருமுருகன் காந்தி அவர்கள். கொஞ்சம் நீங்கள் உசுப்பி உட்கார்ந்த பிறகு நாங்கள் வேலன் வெறியாட்டம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பது உண்மைதான். நாங்கள் வெறியாடப் போவதில்லை, சரியாக ஆடப்போகிறோம் என்பதுதான் என்னுடைய அடிப்படை. இந்த அரங்கத்தில் காலை அமர்விலிருந்து தங்களுடைய கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய சாந்தலிங்கம் ஐயா, பத்மாவதி அம்மையார் அவர்களையெல்லாம் நான் இங்கே முன்னே காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். மதிப்பிற்குரிய அரசு ஐயா அவர்கள் தொடர்ந்து உரையாற்றப் போகிறார்கள். அவருக்கும் எனக்கும் நிறைய பாரதூர இடைவெளி உண்டு. ஆனாலும் தோழமை என்கிற ஒன்று எங்களுக்குள் இறுக்கமாக இருக்கிறது என்பது ஒரு செய்தி. மதிப்பிற்குரிய திருமுருகன் காந்தி அவர்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், முருகன் என்றால் ஒளிப்பொருள் என்று, காந்தி என்றாலும் ஒளிப்பொருள் என்று. அந்த அடிப்படையில் எங்களுக்கு 2 முருகன் தலைப்பு ஏன் கொடுத்தார் என்றால், முருகன் காந்தி என்ற பெயர் அவருக்கு இருப்பதனாலோ என்னவோ, அது 2 தலைப்புகள் முருகனை குறித்தே இருக்கிறது. இப்போது சரியாக நேரம் 3:54 அந்த மாதிரி என்னுடைய நேரம். அதனால் நான் எனக்கு தரப்பட்ட நேரத்தை உங்களோடு கலந்து என்னுடைய செய்தியை அளிக்க வேண்டும். மதிப்பிற்குரிய மார்க்சிய காந்தி அம்மையார் அவர்கள்
அந்த இணையத்திலே வந்ததனால் அந்த அவருக்கு தந்த தலைப்பை பாடமாகவே அழகாக அமைத்து விட்டார். நீங்கள் எல்லாம் எதிரே அமைந்திருக்கும் போது நாங்கள் பாடம் நடத்த முடியாது. கொஞ்சம் அதை ஏற்ற இறக்கமாக நாங்கள் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற வகையில் கொஞ்சம் நம்முடைய ஐயா அவர்கள் இந்த முருகன் குறித்தான ஒரு அரசியலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் கேட்டார்கள். எனக்கு பின்னால் இருக்கிற தலைப்பு தமிழ் சமூக வரலாற்றில் முருகன், எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு தமிழ் மரபில் முருகன். அதனால் நான் கொஞ்சம் தாவுவதற்கு ஒரு வாய்ப்பு, வரலாறு என்பதை விட மரபு என்பது எப்படியானது என்பதோடு கூட அதை எப்படி சரியாக புரிய வைப்பது என்பது என்னுடைய வேலை. உங்களுக்கு நான் நீங்கள் இந்த வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்கள் எப்படி இதுக்குள்ளே வராங்கன்னு தெரியாது. எனக்கு 2 ஆளுமைகள், நான் தொடர்ச்சியாக இப்பொழுது முன்னெடுக்கிற 2 ஆளுமைகள், ஒன்று தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா, இன்னொன்று ரொமிலா தாப்பர். இவர்களை வைத்துக்கொண்டு தான் நான் என்னுடைய வரலாற்றை முன்னெடுக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பேன் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறீங்க, பான் இந்தியா. இந்த பான் இந்தியாவில் இங்கே ஒரு ஆள் பேசினா பான் இந்தியாவுக்கு வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், பான் இந்தியாவுக்குள்ளே வரும் வராதுன்னு எப்படி சொல்கிறது? அல்லது முழுமையான இந்தியா அல்லது இந்திய இணைப்பு அல்லது விரிந்த நிலப்பரப்பு, ஒருவேளை ஆப்கானிஸ்தானிலிருந்து இலங்கை வரை நீண்ட நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பில் சிந்துவெளி நாகரிகத்தை ஏற்றுக்கொண்டால் பான் இந்தியாவினுடைய வரலாற்றுக்கு உரிமை உடையவர்கள் தமிழர்கள் ஒவ்வொருவரும். ஒருவேளை பிற்கால இந்தியாவை பற்றி பேசினீர்களானால் அது பான் இந்தியாவினுடைய மாடர்ன் இந்தியா, ஏன்சியன்ட் இந்தியா அப்படின்ற அதே பொறுப்பில் அதே தொடர்ச்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படித்தான் இந்த தலைப்புக்குமான வரலாற்று பின்புலத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு முருகனை பற்றிய வரலாற்று நூல்கள்லாம் நிறைய நூல்கள் இருந்தாலும் முக்கியமாக நான் எடுத்து போற்றிய ஒரு மிக முக்கியமான கட்டுரைகள் வானமாமலை ஐயா அவர்களுடையது. முருக வணக்கத்தை பற்றி அவர் மிக முக்கியமான 2 கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார். ஒன்று இரு பண்பாடுகளின் இணைப்பு, இன்னொன்று பரிபாடலில் முருக வணக்கம். இது ஒரு முக்கியமான கட்டுரைகள். இந்த 2 கட்டுரைகளையுமே நாங்கள் சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறோம், நூலாகவும் வெளியிட்டிருக்கிறேன். அதோடு கூட சங்கராச்சாரியார் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் எழுதியது முருகன் என்ற தலைப்பில் கல்கி இதழில் எழுதியது, அதையும் எடுத்துக்கொண்டேன். வானமாமலை அவர்கள் எழுதியதையும் எடுத்துக்கொண்டேன். கூடுதலாக நான் ஒரு கட்டுரையை சேர்த்து அதை நாங்கள் முருகன் முன்னே வரும் முன்னவன் என்ற தலைப்பில் ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறோம். ஏன் நான் ஜெயேந்திரர் சங்கராச்சாரியார் கட்டுரையை எடுத்துக்கொண்டேன் என்று கேட்டால், பிராமணன் என்ற பெயருக்கு முருகன் அடிமை என்ற ஒரு பொருள் வருகிறது. அதாவது பிரம்மம், இது அறிவு பொருள். அது முருகனைத்தான் தொடக்க காலத்தில் குறித்தது என்பதை அந்த சங்கராச்சாரியார் தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்போ பிராமணன் என்பது அவர் எழுதுறது வார்த்தை என்னன்னா, வாஸ்தவத்தில் பிராமணர்களுக்கும் முருகன் தான் கடவுள், அதனால பிராமணன் என்ற பெயர் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் எழுதினார். அதனால அதை எடுத்த நான். இப்போ என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பிராமணன்னா முருகன் அடிமைன்னு ஒரு பொருள் இருக்குது. நீங்க இப்போ நாம சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரம்மம், அதனாலதான் சுபிரம்மம், சுப்பிரமணி. மணினா ஒளி பொருள், பிரம்மம்னா அறிவு பொருள், சுனா மேலானது. ஏன் இதை கூடுதலா சொல்றேன் அப்படின்னா, இந்த சாமி சாமின்னு ஒரு சொல், சுவாமி, அந்த சொல் அமரசிம்மனுடைய அமரகோசத்தில் விளக்கம் எழுத பயன்படுத்தப்படுகிறது. அதை அந்த ஜெயேந்திரர் எடுத்து காட்டுறார். பெரியவர் ஜெயேந்திரர்ல பெரியவர், அவர் பேர்னா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர் என்ன எடுத்து காட்டுறாருன்னா, சுவாமிங்கிற பேரை சொன்னாலே அது முருகனை தான் குறிக்கும். நீங்க சிவனை கடவுள்னு சொன்னா சிவசாமின்னு சொல்லணும், வேற யாரையாவது கடவுள்னு சொன்னா சாமிங்கிறத சேர்க்கணும். ஆனா சாமின்னு சொன்னா முருகன் தான். இது அமரசிம்மம், அதை வச்சுதான் அவர் சொல்றார். இப்போ
தமிழ்ல அதுக்கு இணையா மிக தொல்பழங்காலத்துல இருந்து ஒரு சொல் இருக்குது, கடவுள் அப்படிங்கிற சொல். கடவுள்னா அது பொது சொல் கிடையாது, முருகனை சிறப்பாக குறிக்கிற சொல். சங்க இலக்கியத்தில் 90% கடவுள்னா முருகனை தான் குறிக்கும். நீங்கள் ஒன்று வரலாற்றில் சங்க இலக்கிய பயன்பாடுகளை எடுத்து பார்த்துங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் எதுக்கு நேரடியாக இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமஸ்கிருதத்தாலும் தமிழாலும் கொண்டாடப்பட்ட முருகனை எப்படி புரிந்து கொள்ளுவது? ஒரு வானமாமலை ஐயாவுக்கு அன்னைக்கு இருந்த தரவுகள் இரு பண்பாடுன்னு எழுத சொல்லிச்சு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து அன்னைக்கு இல்லை. ஆனால் ரொமிலா தாப்பரும் அவங்க ரொம்ப தெளிவாக தேவி பிரசாத்தும் என்ன எழுதுறாங்கன்னா, சிந்துவெளி நாகரிகத்தினுடைய வரலாறு கிடைச்ச பிறகு பழைய வரலாறை எழுதுறதுக்கு பிராமணர்களுக்கு துணிச்சல் கிடையாதுன்னு எழுதுறாங்க. ஏன்னா பழைய வரலாறு உங்களுக்கு வேற இடத்துல போய் முடியுது. இது அப்படியே பண்டைய இந்தியா டிடி கோசாம்பி படிச்சீங்கன்னா அவர் மொஹஞ்சதாரோ பொய்கையை பற்றி எழுதுறார். மொஹஞ்சதாரோ பொய்கை எதுன்னு கேட்டிங்கன்னா புஷ்கரணி நாகரிகம். இன்னைக்கு போய் நம்ம தாமிரபரணிலையும் மற்ற ஊர்லேயும் புஷ்கரணிங்கிறாங்கல்ல, அதுக்கான மூலம் சொல்கிறோம். அதுதான் பாபிலோன்லேயும் நீங்கள் அந்த பொய்கை நாகரிகம் இருந்ததுன்னா டிடி கோசாம்பி எடுத்து காட்டுவார். அது பின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆற்றங்கரையில் அல்லது குளக்கரையில் கட்டப்பட்டிருக்கிற அறைகளில் ஒரு நல்ல ஆண்மகனோடு உறவு கொண்டு நல்ல குழந்தையை பெற்றுக்கொள்வது. இதுதான் அதுக்கான மூலம். இதை மோகஞ்சதாரோ பொய்கை நாகரிகம்னு டிடி கோசாம்பி எழுதுறார். இதுதான் தாய் வழி உரிமை சமூகம். இந்த தாய் வழி உரிமை சமூகத்தினுடைய தொடக்கத்தை வெற்றி திணையில தொல்காப்பியர் கொடிநிலை அது கொற்றவை வேலன் அப்படிங்கிற 2 பேரையும் முதல்ல பதிவு பண்றார். அப்ப தாய் வழி உரிமையோடு அப்பா இல்லை, தந்தை இல்லை. தாய் வழி உரிமை சமூகத்தில் தந்தை கிடையாது. நீங்க அதை அநாகரிகமாக நினைக்க தேவையில்லை. தமிழ் என்கிற இன அடையாளம் நாகரிகத்தின் தொட்டிலாக இருந்த தாய் வழி உரிமையிலிருந்து வளர்ந்து பிறகு ஆணாதிக்க சமூகமாக வந்தது என்று சொல்லலாம். ஆனால் இன்று வரை நாம் ஆணாதிக்க சமூகம் கிடையாது. ஆணாதிக்க சமூகமாக உருவாவதற்கு எப்படி பிராமணர்கள் நூல்களை எழுதி குவித்தார்கள் என்று தேவி பிரசாத் எழுதும்போது பாருங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். லிச்சாவி சமூகத்தை அழிக்கிறதுக்கு இனக்குழுக்களை அழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அர்த்தசாஸ்திரம் எழுதுது. அர்த்தசாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ முதல்ல அந்த ஊரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பு. அந்த ஊரை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கலையா, அந்த ஊர் நம்புற ஒரு சாமியார் இருப்பான், அவன் அனுப்பு. சாமியார் ஒத்து வரலையா, சாமியாரை கெடுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு அனுப்பு. இப்படி கெடுக்கப்பட்டுதான் லிச்சாவி சமூகம் அழிக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒவ்வொரு இனக்குழுக்களையும் அழிப்பதற்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் வேலை செய்ததை அர்த்தசாஸ்திரம் காட்டுகிறது. இதுதான் புத்தருக்கும் அசோகருக்கும் இதுதான் ஆட்சி நூல். அசோகரும் புத்த சமயத்து ஆட்சி நூல் கிடையாது. அசோகருக்கும் எது அர்த்தசாஸ்திரம் தான் ஆட்சிக்கு நூல். 1/6 பங்கு தான் வரி. அதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அப்ப எதுக்கு அடுத்ததை சொல்றேன் அப்படின்னா, இந்த பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக எழுதினார்கள். இனக்குழுக்களை அழிப்பதற்கும் பெண்களை அதிகாரப்படுத்தி ஆணாதிக்கம் வருவதற்கும். அதுல ஒரு அடையாளம் தான் முக்கியமான அடையாளம். என்ன அடையாளம்னா, தாய் வழி உரிமையில் பெண் குறியை வணங்கியதற்கு மாற்றாக ஆண் குறியை வணங்க வேண்டும் என்று ஆண் குறியை தூக்கி காட்டினார்கள். அதுதான் லகுலீசர். இது எனக்கு மிக தெளிவா பின்னாடி தான் புரிஞ்சது. ஆணாதிக்கத்தில் ஒரு கடவுள் அடையாளம், இதுதான் குடிமல்லம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் லகுலீசர் லகுலீசர்னு காட்டுவாங்க. இடுப்புல ஏதாவது சுத்தி வச்சிருப்பா, இருந்தாலும் மொன தூக்கின்னு இருக்கும். ஏன் லகுலீசருக்கு ஆண் குறியை காட்டுறான் அப்படின்னு எனக்கு பெரிய கேள்வி வந்து. இந்த லகுலீசர் எங்க, அதாவது தமிழ் சைவத்தினுடைய மூதாதை கிடையாது. அவரு நம்முடைய சமுதாயத்தின் மூதாதையே மகேந்திரவர்ம பல்லவன் சொல்றான் காபாலிகம்னு, அது தனி. ஆனா இது ஏன் அப்படின்னா, இந்த லகுலீசத்தை முன்னோக்கி பார்க்கணும். பாசுபதம், இந்த பாசுபதம்ங்கிற பேர் முதல்ல இது மகாபாரதத்தை படிச்சாதான் உங்களுக்கு புரியும்.
சிவன்கிற ஒரு ஆள்கிட்ட பாசுபதம் வாங்குறாங்க. இந்த பாசுபதம் வாங்குறதுக்கு கனவுல போறான் அர்ஜுனன். அதை கிருஷ்ணன் சொல்லி நல்லா தூங்கிட்டு கனவுலயே போறான் கைலாசத்துக்கு. அங்க போய் கேட்கிறான் சிவபெருமான்கிட்ட. அவன் சொல்றான், எங்களுக்கு பாசுபதம் கொடுக்கணும், நாங்க சண்டையில ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அவர் என்ன பண்றாரு, பாம்பு ரெண்டை காட்டுறாரு, 2 பாம்பை காட்டுறாரு. இந்த 2 பாம்பு என்னவாகுது, அவங்க கையில கிடைக்கல. நீ போய் அந்த குளத்துல எடுத்துக்கங்கிறார் சிவபெருமான். அந்த குளத்துல எடுத்த பிறகு போய் எடுக்க பார்க்குறாங்க, எடுக்க முடியல. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, நீ போ, மறுபடியும் வரும், ஒருத்தர் எடுத்தாந்து கொடுப்பான் அப்படிங்கிறார். எடுத்தாந்து கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அது அம்பும் வில்லுமாக வருது. இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? பாம்பு என்பது ஆற்றல், அதுதான் தாந்திரிகம். தாந்திரிகத்தில் இருந்த பயிற்சி என்னவாகுதுன்னா அதிகாரமாக மாறுகிறது. யார் வாங்கினது? பிராமண ஆட்சியை கொண்டு வருவதற்காக கொண்டு வந்த முதல் கட்ட வேலை அது. அந்த பேர்ல தான் லகுலிச பாசுபதமா அது மாறுது. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அடுத்ததா நம்ம அம்மா எல்லாம் தெரியணும், அதுக்காக தான் இந்த கரையை ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்க பாசுபதத்துக்கு கட்டியும் கட்டுறவங்க, அதனால நான் இதை சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த லகுலீசர் சிலையையும் காபாலிகத்தினுடைய கட்டுவாங்கத்தையும் வேற மாதிரி பார்க்கணும். நீங்க அருணன் அவர் அட்டப்படத்தில் மலேசியாவில் போட்டது, அப்புறம் லகுலீசம் புக்ல எல்லாம் ஒரு கட்டுவாங்கம் போட்டிருப்பாரு பாருங்க. ஒரு கொம்பு இருக்கும், மண்டவோடு இருக்கும், அதுக்குள்ள பாம்பு இருக்கும், கண்ணு வழியா பாம்பு வரும். இது காபாலிகத்தோட கட்டுவாங்கம். லகுலீசர் ஒரு தண்டு வச்சிருப்பாரு, அதுல பாம்பு சுத்திக்கிட்டு இருக்கும். என்ன வித்தியாசம்? அதிகாரத்துல நான் ஆற்றலை பயன்படுத்துறேன்னா லகுலீசர், நான் முதுகுத்தண்டு, கண்ணு, தலை, மூளை இதுல உடம்ப மாத்திரம்னா காபாலிகம். அப்போ உடம்பு தாந்திரிக மரபிலேயே ஆராய்ச்சி செய்யப்பட்ட வரலாற்றுல காபாலிகம் இருக்கும். அதுதான் காரைக்கால் அம்மையார். ஆனா லகுலீசம் அதிகாரம் எங்க நடக்குது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுல ஒரு சின்ன சிக்கல் உங்களுக்கு அங்கிருந்து சொன்னாதான். ஏன் நாம எப்ப மாறணும்? ஏதோ இப்பதான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. கிமு 1500 நீங்க அடி வாங்கிட்டீங்க. கிமு 1500 ரொமிலா தாப்பர் எழுதுறது. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாந்திரிக பயிற்சியில உடம்புல நான் பெண்மையை எழுப்புகிறேன்னு ஒரு ஆம்பளை கிளம்புறான். அவன் தான் ஒரு பெண்களினுடைய படைப்பு அப்படிங்கிறதுக்கு மாற்றா கடவுளா மாறுறான். இந்த மாறுற வித்தையை கத்துக்கிற பாசுபதம் வந்து பாருங்க, அது என்னவாகுதுன்னா, வைதிக பிராமணன் தான் தீட்சை கொடுக்கணும், நான் தான் அதுக்கு தகுதியானவன்னு சொன்னா லகுலீச பாசுபதம். அதனாலதான் சாங்கியம், மூல சாங்கியம் வேற, வைதிக சாங்கியம் வேற. அப்ப என்ன வரலாறு மாறுதுன்னா, நான் பிறப்பால வைதிகனா இருக்கிறவன் தான் ஒரு சமயத்தை வழி நடத்தணும்னு சொன்னா லகுலீச பாசுபதம் அதுல இருந்து வேற கிளை. எனக்கு பிறப்பு தேவையில்லை, பயிற்சி யாருனாலும் கொடுக்கலான்னு சொன்னீங்கன்னா அது காபாலிக செய். அவ்வளவுதான் 2. இப்ப ஐயா இருக்கிற லாடங்கோயிலுக்கு வாங்க. லாடங்கோயில் எங்க இருக்கு? மதுரை. சமணத்தை பத்தி எல்லாம் பேசுனாங்கல்ல. இந்த லாடங்கோயிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமான் தேவியானோட உட்காந்துருப்பார். ஏன் அவர் அங்க அதோட உட்காந்துருக்காரு? 2 பக்கத்துல 2 பேர் இருப்பாங்க தலப்பா கட்டி. அவங்க லகுலீசரோட ஏஜென்ட். தலையில தலப்பா கட்டினாலே நிர்வாகம், அவங்க வந்து அதிகாரம். தலையை விரிச்சு போட்டா காபாலி. ஏன்னா அவன் அதிகாரம் பண்ண மாட்டான், அவன் பயிற்சி தான் கொடுப்பான். பைரவர்ல அதுல வர்றவர், இதுல காபாலியில வர்றவர் தான் பைரவர். காபாலினா வேற ஒன்றும் இல்லை, ரகசியம் தெரியும்ல உங்களுக்கு. ஒரு பிராமணனை வேள்வி செஞ்சு நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன்னு பிராமணன் சொன்னான்னா அவன் தலையை வெட்டி அதில் பிச்சை எடுக்கணும். பிராமணன் தலையை வெட்டி பிச்சை எடுத்து 15 வருஷம் இருந்து நான் பிராமணனா மாறுவேன். இதுதான் காபாலிகம். இதுல மண்டவோடு மாட்டினா பைரவன். அதுதான் காபாலிகத்தோட அடுத்த கட்டம். இப்ப என்னத்துக்காக இதை சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காபாலிக சமயத்தின் சார்புல சிவபெருமான சொன்னது காரைக்கால் அம்மையார். லகுலிசத்தின் சார்பில் தமிழ் சைவத்துல பேசல. ஆனால் அது வராம இல்லை. அந்த போராட்டம் தான் லகுலீசர்கள் உருவாக்கின முருகன் தான் லாடங்கோயில் முருகன். அதனாலதான் தெய்வயானை மட்டும் உட்கார்ந்துருக்கும். அப்ப தெய்வயானை மட்டும் உட்காருது அப்படின்னா பிராமணத்தினுடைய ஏஜென்ட், அவங்க இந்திரனோட பொண்ணு. இதுதான் நம்ம வானமாமலை எழுதுறாங்க.
எப்படி தேவியானை பிராமணர்களுடைய ஏஜென்ட்டாகவும் பள்ளி வந்து தொல்பழங்குடியினுடைய ஏஜென்ட்டாகவும் இருக்கிறாங்க, அது ரெண்டுத்தையும் கலந்தாங்க அப்படின்னு எழுதுறாங்க. இது வந்து வரலாற்றை உணர்வதற்கு. ஆனால் இன்னொரு செய்தி, பிராமணர்களோ அல்லது வைதிகமோ, நான் பிராமணர்கள் சொல்றதை விட உங்களுக்கு வைதிகம் சொன்னால் சரியா புரியும். ஏன்னா எனக்கு வந்து அந்த பிராமணர்கள்ன்ற வார்த்தையை நம்ம எதிர்நிலையாக பயன்படுத்துறதுனால ஒரு வரலாற்று ஆய்வாக அதை பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வைதிகம்ங்கிற பேர் தான் நமக்கு மிக முக்கியமானது. இந்த வைதிகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்க காலத்தில் ஒரு கடவுளை சேர்க்குறாங்க ரிக்வேதத்திலேயே. அவருக்கு பேர் குமார. அங்கே சிவன்லாம் கிடையாது. அங்கே வந்து குமார கார்த்திகேய இவர் தான் இருப்பார். உங்களுக்கு கூடுதலாக யாருக்காவது செய்தி வேணும்னா, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் ஒரு புக் வந்திருக்கு, ஸ்கந்த கார்த்திகேயான்னு பேர் அதுக்கு. அதை வந்து அகர்வால்னு ஒருத்தர் எழுதினார், ஏ ஸ்டடி இன் த ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட், அதுக்கு பேர். அந்த புக்கு ஒரு அருமையான புத்தகம். அவர் வந்து ரிக்வேதத்திலேருந்து எழுதியிருப்பார், எக்ஸ்கவேஷனும் எழுதியிருப்பார். இப்போ முருகனை எந்த பேரில் அவங்க எழுதுறாங்க? குமார முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஸ்கந்த. இந்த ஸ்கந்தன்னு சொல்றப்ப அதுக்கு அர்த்தம் வேற. ஸ்கந்தங்கிறதுக்கு பாணினியம், பாணினி தானே எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அழி சேர் மூலம். இது வந்து அதுக்கு இந்த அழித்தல் சேர்த்தல் மூலம், நெருப்பை வச்சு எழுதுறது. இது அக்னிங்கிற கான்செப்டுக்குள்ள ஸ்கந்தாவை இணைக்கிறது. ஏன் அப்படி இணைச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நான் பிறகு சொல்றேன். இப்போ வந்து இந்த ஸ்கந்த அப்படிங்கிற சொல்லு பின்னாடி சேருது, குமாரங்கிற சொல்லு ரிக்வேதத்தில் முன்னாடியே சேருது, பிறகுதான் கார்த்திகேயன்லாம். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். இந்த 7 ரிஷிபத்தினி சொல்லுவாங்க, அதுல வந்து 6 பேர் தான் கார்த்திகை பெண்ணா வருவாங்க. இந்த 7வது பொண்ணு எங்க போச்சு அருந்ததி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அந்த இதெல்லாம் அவர் எழுதுறாரு அகர்வால், வேற ஒண்ணும் இல்லை. இந்த முருகனை பிள்ளையா மாத்துறதுக்கு ஏற்கனவே 7 கூட இருந்தால ஒன்றை குறைச்சி 6 ஆக்குறாங்க. அதெல்லாம் வந்து அதுக்குள்ள இருக்கிற டெக்னிக். அதை வெளிப்படையா பேசினா தமிழ்நாட்டில் சண்டை வந்துடும். அப்புறம் எனக்கு ஏன்னா வந்து யாரு வந்து மனைவி ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். அதுக்காக சொன்னாத, வேற ஒன்றும் இல்லை. 6ஆ 7ஆ 1 ஏன் கட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்குது அதுக்குள்ள. இப்போ இந்த ரிக்வேதத்தில் குமாரன் சொல்றான்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா சேய். இப்போ நம்ம தமிழ் மாணவர்களும் வந்திருக்கிறாங்க, நம்ம அம்மாலாம் வந்திருக்கிறாங்க, நம்ம ஐயா வந்திருக்கிறாரு. இந்த சேயோன் சேயோனுங்கிறாங்கல்ல, தொல்காப்பியத்தில் சேயோன்கிற சொல்லு ஒரு இடத்துல தான் வருது, வேற எங்கேயும் வருது. சேயோன்னா முருகனை குறிக்காத சொல், அவ்வளோதான் சரவணன். முருகனை குறிக்கிற சொல் வந்து சேய். சேய் வேற, சேயோன் வேற. சேய் இப்பதான் பத்மாவதி அம்மா என்ன இவன் இப்படி ஒரு குண்டை போட்டு போறான் அப்படிங்கிறாங்க. நாம இப்ப நேரடியாக மாணவர்கிட்ட சொல்லிட்டேன், சேயோன் எத்தனை இடத்துல வந்திருக்குது, எத்தனை இடத்துல முருகன் வந்திருக்குதுன்னு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் வரல அது. ஏன்னா நிலங்கள் சார்பில் சொல்ற சேயோனுக்கும் வேலன்னு தொடக்கத்தில் வெற்றி திணையில சொல்ற அந்த தன்மைக்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த நாகரிக வளர்ச்சியை சொல்லி காட்டுறதுக்கும் இதை பற்றின ஒரு தொகுப்புக்கும் வேறுபாடு இருக்கிறது. அதை எப்படி சொல்லணுங்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ. அது ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி. எது நிலங்கள் அடிப்படையில் கடவுளை சொன்னது, அது தனியாக பார்க்கணும் நீங்கள். ஆனால் இது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேஸ், கொற்றவை வேலன், அதுக்கப்புறம் கொடிநிலை கந்தழி வள்ளி, அது ஒன்று, அதுக்கப்புறம் டிரான்சென்டென்டல் பால்வரை தெய்வம், இப்படி 4 கான்செப்ட் இருக்குது தொல்காப்பியத்தில். அதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வேலன் அப்படிங்கிறது யாருங்கிறது அடுத்து போகணும். அதுக்கு முன்னாடி இதை முடிச்சுக்கிறாங்க. நீங்கள் திருமுருகாற்றுப்படை எல்லாருக்கும் தெரியும். திருமுருகாற்றுப்படையில் முருகன் அவர் குறிஞ்சி நிலத்துக்கு மட்டும் தெய்வமாக சொல்லலை, முல்லைக்கும் அவர் தான் தெய்வம், நெய்தலுக்கும் அவர் தான் தெய்வம், எல்லாத்துக்கும் அவர் தான் தெய்வம். எதில்? திருமுருகாற்றுப்படையில். நீங்கள் வந்து ஏதோ குறிஞ்சி தெய்வம் சொல்லிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கும் அவர் தான் தெய்வம், குறவர்களுக்கும் அவர் தான் தெய்வம், எல்லாருக்கும் அவர் தான் தெய்வம், எங்க பார்த்தாலும் அவர் தான். இதை சொல்றதுக்காக முருகன் அப்படிங்கிற ஒரு வரலாற்றை எழுதின நக்கீரரை பூதம் முடிச்சிச்சுன்னு போய் சொன்னாங்க. பூதம் இல்லாது இந்த பிராமண பூதம் தான் அது.
அதனால என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை என்ன நடந்ததுன்னா, தமிழ்ல கடவுளை பத்தி நாங்க சொல்லி இருக்கிறோம், நீங்க சொல்லலைங்கிறது தான் பிரச்சனை. அந்த சண்டையை போட்டவரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேடிக்கை பார்த்துருந்தாருன்னு சொல்லிட்டான், பராக்கு பார்த்துருந்தாருன்னு சொல்லிட்டான். அது இல்லை அது. அதனால தான் அந்த வையாபுரி பிள்ளையார் திருமுருகாற்றுப்படை பதிப்பு யாராவது எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2-3 பாட்டை முன்னாடி சேர்த்துருப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரியம் அல்லது சமஸ்கிருதம் நன்றி என்று சொன்னவன் சேர்க ஆனந்தம் சேர்க சுவாகான்னார். அதாவது வடமொழி தான் சமஸ்கிருதம் தான் உயர்ந்துன்னு சொன்னா அவன் செத்து போட்டார். அதுதான் இங்கே நடந்தது. அப்ப தமிழ் சமஸ்கிருத பிரச்சனையை முதலில் எதிர்கொண்ட புரட்சியாளர் நக்கீரர் முருகனை வைத்துக் கொண்டு. அப்படி ஒரு வரலாறு அதுக்குள்ள இருக்குது. அதனால அதை விரிவாக நம்ம நிறைய பார்க்கலாம். எனக்கு கொடுத்த நேரத்தில் இந்த திருமுருகாற்றுப்படையில் முருகனை என்ன சொல்றார், எங்க சொல்றார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. என்ன சொல்றாருன்னா, 61வது வரியில தான் சொல்றாரு முருகனை பற்றி. முருகனை பற்றி அதுக்கு முன்னாடி ஒரு நீண்ட முகவுரை நீங்க படிச்சு பாருங்க. 61வது வரியில முருகனுக்கு ஒரு பேர் கொடுத்து சொல்றாரு. அலபடையில சேய், அதான் முதல் பேர். முருகனுக்கு அவர் கொடுக்குற பேரு சேய். ஏன் அதை சொன்னாங்க? குமாரன்னு சமஸ்கிருதத்தில் ரிக்வேதத்தில் சொன்னவன் யார் தெரியுமா? எங்க ஆள்னு அர்த்தம். அதுக்கு மொத்த இன்ட்ரோடக்ஷனே அவுட்டு. இதில் நீ ரிக்வேதத்தில் சொன்னாலும் எங்க ஆளை நீ சொல்லியிருக்கிற அப்படிங்கிறது தான் அதோட வேலை. அதுக்கப்புறம் அவர் நீளமாக எது வரைக்கும் சிறுதினை மலர் வாரணக்கொடியிலிருந்து போய் அதுக்கப்புறம் வேலன் தைய வெறியர் கலன் சொல்லி மன்றம் பொதியில் கந்துடை நிலைன்னு ஒரு நீண்ட பட்டியலை கொடுக்குறாரு. அதெல்லாம் உங்களுக்கு 218 246 வரி வரைக்கும் ஒரு நீண்ட பட்டியல். இந்த முருகனை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அம்மாலாம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ தைரியமாக கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும். நான் இந்த கோயில் வரலாறு ஐயா சாந்தலிங்கம் அவர்கள்லாம் இருக்கிறார். இந்த கோயில் வரலாறை பற்றி எழுதும்போது கோயிலுக்கான தொடக்கம் சாப்பாடு போட்டதும் அங்கதான், வெளியூர்லேருந்து வரவனை தங்க வச்சதும் அங்கதான், வழிபாடு பண்ணதும் அங்கதான், வெறியாடல் நிகழ்த்தினதும் அங்கதான். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொதியில். அந்த இடத்துக்கு பேரு கந்துடை நிலை. சரி, இந்த கந்துன்னு ஏன் வந்தது? இதுதான் ஸ்கந்தனா மாறுது. நீங்க ஸ்கந்தனை தூக்கி சமஸ்கிருதக்காரனுக்கே நீங்க ஒப்பு கொடுத்தலான்னு பாருங்க. ஒருத்தர் தான் தெளிவாக எழுதினார். அதை நம்ம முத்துமோகன் மொழிபெயர்த்திருந்தார் குருநானக் வரலாறுல. குருநானக் வரலாறை பற்றி ஒரு நூல் ஆங்கிலத்தில் வந்த நூல், அதை முத்துமோகன் மொழிபெயர்த்தார். அதில் என்ன எழுதினார்னா, இந்து கடவுள்னு சொல்றது எல்லாமே தமிழ் கடவுள்பா, இந்துக்கு ஒரு கடவுள் கிடையாதுன்னு எழுதினார். இந்துக்கு கடவுளே கிடையாது, கடவுளே அவங்களுக்கு இன்னமும் கிடையாது, கடவுளுங்கிற சொல்லும் கிடையாது. நான் சொல்லுவேன் பசங்களுக்கு, இந்த பிரம்மன்னா ஒளி பொருள், அது கடவுளை கிடையாது, அறிவு பொருள், அவ்வளவுதான். அறிவு பொருள், அதோட கூட ஒளி பொருள் சேர்த்தா பிரம்மணி, அது மேலானதுன்னு சொன்னா சுப்பிரமணி. அதனாலதான் ஐயர் வீட்டில் பாலசுப்பிரமணி அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க முருகன் அடிமைன்னு ஒத்துக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்கள சேர்க்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டா அவங்க தான் எங்களை தள்ளி விடுறாங்கன்றீங்க. வரலாற்றுல அவன் சேர்றாங்க. நீங்க வரலாற்றுல இது எந்த காலத்துல இருந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரவண பொய்கின்னு வருது இல்ல. இப்ப நம்ம இலக்கணம்லாம் இருக்கிறாங்க. சரவணங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு சொல்ல முடியும் உங்களால? தமிழ்ல சிக்கல் இருக்குது. நான் வட இந்தியாவில் காசி இந்து பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தேன். என்னை ஒருத்தனும் சரவணன்னு கூப்பிட மாட்டான். ஏன்னா அவனுக்கு சரவணங்கிற சொல்லே பழக்கம் கிடையாது. சிராவணன்ஜின்னு தான் கூப்பிடுவான் என்ன. அப்ப சரவணங்கிறது வடமொழியா தமிழா? தமிழ்லையும் இல்லை, வடமொழியிலும் இல்லை. ஏன்னா சகர கிளவின்னு ஒரு பிரச்சனை இருக்குது இல்ல. சரவணன்னா நான் தமிழ்ல என் பேரை வச்சுட்டு இருக்கிறேன், தருப்பன்னு பேர் வச்சிருக்கிறேன். தருப்பன், தர்ப புல்லுக்கு சரவணம்னு பேர். அந்த குளம் தான் புஷ்கரணி, மொகஞ்சதாராவோட தொடர்பு படுதுன்னு எழுதுறார். யாரு? டிடி கோசாம்பி எழுதுறார். பண்டைய இந்தியாவை படிச்சிங்கன்னா சரி. அப்புறம் ராம்மோகன் சர்மாவும் அதை வழிமொழிகிறார். இதில் என்ன நுட்பம் கேட்டிங்கன்னா, முருகன் எப்படி பிறந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. சரவண பொய்கை எப்படி பிறந்தாரு? அவர் யாருக்கும் பிறக்கல. அம்மாவோட பையன் சொல்லாம அப்பாவோட நெற்றியிலிருந்து வந்தாருன்னு ஏன் எழுதினாங்க? அப்ப வரலாற்றின் தொன்மையை எப்படி உருமாற்றி தருவது? அது பின்னாடி உருமாற்றி கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? கந்து என பேர் புனைந்துன்றாரு கந்தர் கல்வி வெண்பாவில் குமரகுருபரர்.
அது ஒரு பேர் கொடுக்குறாங்க, கந்து அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. இப்ப தமிழறிஞர்கள் இவங்கெல்லாம் ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணணும். இந்த தாயும் சேயும் அதுதான் குமாரன், அதுதான் வேலன். அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை உங்களுக்கு. கொற்றவை தாய், வேலன் வந்து சேய், அதுல சிக்கல் இல்லை. அது தாய் வழி உரிமையில மகனுக்கு கொடுக்கிற உரிமை. அது தாய் வழி உரிமை சமூகத்தினுடைய நீட்சியா நமக்கு வருது. அதுல வந்து வரலாறு உங்களுக்கு இருக்கு. அதுதான் தாயினுடைய அடையாளத்தை தான் நம்ம சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு பெண்ணினுடைய பிறப்புறுப்புலேருந்து கொடி வருது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன எழுதுறோம், என்னென்னமோ எழுதுறோம். ஆனால் அதை கொடிநிலை அப்படின்னு சுருக்கி சொல்லுது தொல்காப்பியம். அவ்வளோதான். தொப்புள் கொடின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. கொடிநிலை தாய் வழியினுடைய கடவுள் அடையாளத்துக்கு கொடிநிலை. வள்ளினா கொடுக்குறவன், உயிரை கொடுத்தாலும் சரி, போர்வையை கொடுத்தாலும் சரி, நீங்கள் எதை கொடுத்தாலும் எது வள்ளி. நடுவில் இருக்கிற கந்தழி எது, இதுதான் முக்கியம். இப்போ நான் பாணினி சொன்ன பாருங்க, அழி சேர் மூலம். இந்த அழி சேர் மூலம்னு இந்த பொருளுடைய கந்து அப்படின்னு அவங்க எழுதினாங்க பாருங்க. இதுக்கான ஆராய்ச்சியை நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, வரலாற்றில் கடவுளை பற்றி பேசுவதற்கு தொல்பழங்காலத்திலே ஒரு கூர்மையான அறிவு என்பது இந்த தமிழ் சமூகத்திற்கு இருந்தது அப்படிங்கிறது புரியும். அப்படி புரிஞ்சாதான் பால் ஒன்றே வேறே என்று பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையன் தொல்காப்பியம் சொல்லுது. அப்புறம் என்ன சொல்லுது, வரைவு உணர்ந்தனர் அறிந்து சினோர்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தெய்வம்னு சொல்லுது. பால் சொல்லுது, வரை சொல்லுது, தெய்வம் சொல்லுது. மூணையும் சேர்த்தா பால் வரை தெய்வம்னு கிளவியாக்கம் ஒரே சொல்லுது. புரியுதா அது உங்களுக்கு? பால் ஒரு கேரக்டர், வரை ஒரு கேரக்டர், தெய்வம் ஒரு கேரக்டர். இந்த மூணையும் சேர்த்து கிளவியாக்கத்தில் சுட்டலாகா பொருளுக்குள்ள பால்வரை தெய்வம்னு ஒரே சொல்லுல கடவுளை சொல்லுது. அதுக்கு என்ன பொருள்? நீங்க யாரும் அப்பாலை பொருளுக்குள்ள தொல்காப்பியத்துக்குள்ள அறிவு இருக்குதா? என்னெல்லாம் உங்களுக்கு சிக்கல் வரல, எங்களுக்கு வரும். அதனால நாங்க அதுக்காக சைவ சித்தாந்தம் எழுத மாட்டோம். ஒரு தொல்காப்பியன் எப்படி அப்பாலை பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்கிறார். இப்போ தீசிஸ் ஆன்டி தீசிஸ் பேசுவோம், கொள்கை எதிர்கொள்கை. ஆனா நாம பேசுறது அப்படி இல்லை, ஒன்றே வேறே, வேற வேற, எதிரி வேற. இப்போ நான் இங்க பேசுறேன்ல, நீங்களாம் நண்பர்கள். ஆனா ஆன்மீகத்துல சைவத்தில் இருக்கிற எல்லாரும் எனக்கு எதிரிகள். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நான் இங்க வந்து பேசின உடனே இவர் ஏன் அங்க போய் பேச போறாருன்னு கேட்குறேன். இங்க மீட்டிங்ல பேரை பார்த்த உடனே சரவணன் எதுக்கு மே 17க்கு போய் பேச போறாருன்னு ஒருத்தன் நோட்டீஸ் போட்டான். இன்னொருத்தன் பாம்பன் சாமியை பத்தி நான் பேசுறேன் போன மாசம் மதுரையில. பெரியார் அம்பேத்கர் ஜாதியை வென்றார்கள், பாம்பன் சாமி ஜாதியை வெல்ல வேண்டும் என்று பேசினாலும் வெற்றி பெறவில்லைன்னு சொன்னான். என்ன தப்பு இல்லை? வந்து அதுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கான் ஒருத்தன். இப்போ துணைவேந்தர் வேற லெட்டர் எழுதுகிறான், இந்த மாதிரி பாம்பன் சாமியை அவதூறு பண்ணிட்டாரு. எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரி அப்படின்ற முரண் தமிழ் கொள்கையில கிடையாது, வேற்றுமை தான் உண்டு. வேற்றுமை பத்தி உங்களுக்கு தெரியும். அவனுக்கு கொடு, அவனை கூப்பிடுனா 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் இல்லை. வேற்றுமைன்னு வந்தாலே 3, 2ஆன்னு கேட்டா இல்லை. அவனை கூப்பிடுனா என்ன, கூப்பிடுற ஒருத்தன், சொல்ற ஒருத்தன், கூப்பிடப்பட வேண்டிய ஒருத்தன், 3 பேர் இருக்கான். அப்ப 3ஆ 2ஆ, இது தமிழ்ல இருக்கிற ஒரு பெரிய முக்கியமான ஒரு நுட்பம் இலக்கணத்தில். அதை பற்றி நம்ம டிரான்சென்டென்டல் ரியாலிட்டி பிலாசபி வரும்போது தனியாக பேசுவோம். அதான் மெட்டாபிசிக்ஸ். ஏன் நான் இதை பேசுறேன்னா, அவர் ஆரம்பத்தில் சொன்னார் பார், தோழன்னு. நாங்கள் ஒரு ஆலையே வச்சு கடவுள் சிவபெருமான் இறங்கி வந்து தோழன்னு சுந்தரர்கிட்ட தெரு தெருவா அளந்து பொண்ணை வந்து சமாதானம் பண்ணி வச்சு குடும்ப நடத்த வச்சிருக்கிறாரு. அதனால தோழனுங்கிறது ரொம்ப சரியானது. ஆனால் முருகன்கிறவர் வரலாற்றில் இருக்கிற மனிதத்தன்மையோடு மட்டும் நிற்கிறதா? பிலாசபி பேக்ரவுண்ட் வரும்போது பிலசாபிக்கல் ஐடென்டிட்டி இருக்கா இல்லையா? இது எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப ஏன் பிரச்சனையே, நான் இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ் பேஸ்ல ஒரு பிலாசபியை நான் சொல்லணும். அப்ப பிலாசபியில காடு கான்செப்ட்னு வரும்போது, கான்செப்ட் ஆஃப் காடு, இது காண்டுக்கு பிரச்சனை, ஹெகலுக்கெல்லாம் பிரச்சனை. அவங்க வந்து டயலக்டிசம் பேசுறாங்க. ஆனா ஒன்றே வேறு என்று இரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பால், தேர்ட் ஒன். அது சிந்தசிஸா இல்ல, தீசிஸ் இல்ல, ஆன்டி தீசிஸ் இல்ல. ஆனா தீசிஸ் ஆன்டி தீசிஸ் இருக்கும்போது தான் தெரியும். அப்படி ஒரு தியரியே தொல்காப்பியம் சொல்லியிருக்கு, அது தனி. ஆனால் பிலாசபிக்குள்ள
ஒரு 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 டிரான்செண்டல் ரியாலிட்டி, அது பேர் வந்து அப்பாலை பொருள் சொல்லுவோம். அப்பாலைக்கு அப்பாலை பொருளை பாடுதல் அப்படின்னு ஒரு மாணிக்கவாசகர் சொல்றார். அப்ப இந்த அப்பாலைக்கு அப்பாலை பொருளாக கடவுள் கொள்கையில் முருகன் இருக்கிறாரா சிவன் இருக்கிறானா அப்படின்னு கேட்டா முருகனும் இல்லை சிவனும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருந்தது. அதுல முருகனையும் வை சிவனையும் வை ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு சொல்றது தமிழ். ஏன் முருகனையும் சிவனையும் ஒன்னாக்குறோம் அப்படின்னு கேட்டா அங்கதான் உங்களுக்கு காரைக்கால் அம்மையாருடைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படும். அவங்க தான் அதை சொன்னாங்க. அதுதான் நம்ம குடவாயில் பாலசுப்ரமணியம் அற்புதமான புக்கை எழுதியிருப்பார் திருவாரூருக்கு. அதில் அவர் எழுதுறார், குடவாயில் நீங்கள் பாலசுப்ரமணிய ஐயாவுடைய திருவாரூர் புக்கை எடுத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, நீங்கள் திருவாரூருக்கு போனீங்கன்னா தியாகராஜர் கும்பிட்றோம்ல, அந்த தியாகராஜருங்கிற பேர் யாரால வந்தது? மராட்டிங்களால வந்து. அது சோமாஸ்கந்தர் தான். இது கல்வெட்டு, அங்கே இருக்கிற ஆதாரம். இதுக்காக அவர் மெனக்கட்டி எழுதியிருப்பார். இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோமாஸ்கந்தரை முதல்ல இங்கே அறிமுகப்படுத்தினது சிவலிங்கத்துக்கு பின்னாடி வச்சது யார்? பல்லவர்கள். அதில் தான் முக்கியமாக பண்ணுறாங்க. அப்போ பல்லவர்கள் அதை வைக்கிறாங்கன்னா அதுக்கு மூலம் கொடுத்தது யார்? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவில் ஒரு ஒளி பொருள் அப்படின்னு அதை சொன்னது காரைக்கால் அம்மையார். மின்னல் உருன்னு சொன்னாங்க. அதுதான் இன்னை வரைக்கும் திருவிழா முழுக்க அதுதான் இன்னை வரைக்கும் இருக்குது. அதை வந்து உங்களால் நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. உங்களுக்கு என்ன ஐயருங்க சொல்லி கொடுத்தா தான் தெரியும். நீங்களா படிக்கிறது கிடையாது. இல்லை, அதனால ஐயருங்க சொல்கிற மாதிரி தானே நம்ம சாமி கும்பிட்றோம். நமக்கு தெரிஞ்சு சாமி கும்பிட்றது இல்லையே. அப்போ தியாகராஜர் என்றும் உற்சவராக வருபவரும் இன்று வரை சோமாஸ்கந்தர் தான். அவர் ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். ஐயர் போடுற மாலையில் முருகன் உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பார். கபாலீஸ்வரர் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் அதான். அப்போ ஏன் இதுக்கு வந்து அழகாக ஒரு பேர் கொடுக்குறார்? முருகனை வந்து இளையனார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இளையனார்னா முருகன் தெரியும். இளமுருகு உடனுறையும் அம்மையப்பர். இளமுருகு உடனுறையும் அம்மையப்பர். இதுதான் முருகனை இன்னைய வரைக்கும் நாம் வச்சிருக்கிற ஒரு முறை. ஏன் இதை இப்படி வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படியே முன்னோக்கி போகிறோம். இப்போ முன்னோக்கி போனீங்கன்னா ஏறக்குறைய இன்னும் ஒரு 20 நிமிஷம் பேசலாம்ல? 34 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் 10 நிமிஷத்தில் பேசி முடிச்சிருவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நேரம் தான் முக்கியம். ஒரே நாளில் உங்களுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சிட முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. வரலாற்றை எப்படி நாம் அணுகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்ல முடியும். வரலாற்றில் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தத்தை கொண்டு வருவதற்கு காரணம், அந்த சோமாஸ்கந்தர்னா தெரியும். காஞ்சிபுரம் போனீங்கன்னாலும் நீங்கள் எல்லா இடத்துலையும் இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் இருக்கிற முருகன். அதை ஒரு குழந்தையாகவும் காட்டுவாங்க, நடராஜரா அது நடனம் ஆடுற மாதிரியும் காட்டுவாங்க, தலையில் மகுடம் வச்சும் காட்டுவாங்க. இப்படி பல வகையில் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து அதுதான் கடந்த நிலை பொருள். அது அம்மா அப்பாவுக்கு புள்ளன்னு ஆக்கிடாதீங்க. அது இல்லை, அது கடந்த பொருள் அப்படிங்கிறது தான் காரைக்கால் அம்மையார், மின்னூறு இதோட அதை சேர்த்து பார்க்கணும். இது ஒரு வகை. இந்த முருகன் அப்படியே நீங்கள் முன்னோக்கி போனீங்க அப்படின்னா, இந்த சேயின்னு சொல்லப்பட்ட அந்த வரலாற்று தன்மை உடையது எதனால் அதை கடவுளாக மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பெயர் இயவுள்னு மாற்றுறாங்க. நீங்கள் நடராஜராக இருந்தாலும் அவர் முருகன் தான். நீங்கள் நடராஜர்னு சொல்கிறீங்களே, நான் வேடிக்கையாக கேட்பேன், நடராஜர்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா? அவர் ஒரு ஆம்பளை ஆடுறாரு, அவர் முருகரா சிவனா உனக்கு எப்படி தெரியும்? ஆடுறவர் இயவுள்னு பேர் அது வந்து திருமுருகாற்று படையில் அதுக்கு இயவுள்னு பேர். அந்த இயவுள் தான் கூத்தன் அப்படின்னு மாறுது. அப்போ கூத்தன் தான் பின்னாடி சமஸ்கிருதத்தில் நடராஜர்னு போகுது. எல்லாமே நீங்கள் அதுக்குள்ளே இணைக்கலாம். இதுக்கு பாம்பன் சாமிங்கிறவர் மிக தெளிவாக வந்து நடராஜர் சொல்லி சிதம்பரத்தில் ஆடுறது குகன் அப்படின்னு எழுதுறார். ரொம்ப தெளிவாக எழுதுறார். அவர் தகராலய ரகசியம்னு ஒரு நூலில் எழுதுறார். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னோக்கி போகிறோம். என்னத்துக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேல் அப்படிங்கிற படை அந்த வரலாற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை வேலன்னு சொன்னோம். வெறியாடுறவனையும் வேலன்னு சொன்னோம். இந்த வெறியாடுற வேலன் இருக்கான்ல, வெறியாடுற வேலன் அவனே முருகனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். நீங்க வெறியாடுற வேலனே முருகனா? அவன் எதுக்காக எனக்கு ஆட்டமா இருக்கா? எந்த ஆட்டம் அதை பத்தி பிரச்சனை இல்லை எனக்கு. வெறியாடுகிற வேலனுக்குள் முருகன் வருகிறான். அதான் அதோட கான்செப்ட். வேலன் முருகனை தான் எண்ணி முருகனை வரவழைத்து ஆடுகிறான். அன்னைக்கு அசைவம் சாப்பாடு அவர் கொடுத்தாங்க. திணை அரிசியில ரத்தத்தை கலந்து, அதுவும் செம்மறி ஆடுன்னு சொல்லலாம் அல்லது வரையாடுன்னு சொல்லலாம். இதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. இப்போ
இப்போ நீங்கள் வரையாடுன்னு சொன்னாதான் சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற அந்த பசுபதின் இவர்களால் எழுதப்பட்டவன் யாருன்னு PL சாமி கோட்டுக்கோப்பாலன் எழுதுறார். வேலன்மார் அந்த வரலாற்றுக்குள்ள கோட்டுக்கோப்பாலன் PL சாமி எழுதுறார். அதை வானமாமலை பதிப்பிச்சிருக்கிறார் அந்த கட்டுரையை. அடுத்த வரலாறு முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முருகன் என்பவன் ஒரு மனிதனுக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு கடவுள் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியம். அப்போ மனிதன் என்பவன் வேறு, எனக்குள் இருக்கிற கடவுள் என்பது வேறு என்பதை சுட்டி காட்டுகிற ஒரு தன்மை வேலன் வெறியாட்டு காலத்திலேயே தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் இங்கே நான் சொல்ல வந்தது. ஏன்னா கடவுள்னு ஒரு கொள்கை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் நீங்கள் தமிழ் பண்பாட்டில் இருக்கிற வேலன் வெறியாட்டை கூர்மையாக படித்தால் தான் அது புரியும். அதுதான் அதில் இருக்கிறது. எல்லாமாகவும் முருகன் இருப்பது ஒரு வகை, இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, எப்படி வடமொழியில் ஆறுமுகம் வந்தது? இப்போ நீங்கள் தொல்லியல் ஆய்வுப்படி மயில் மேலே ஆறுமுகம் உள்ள முருகன் வந்தால் தான் ஆறுமுகம். நின்ன கோலத்தில் ஆறுமுகம் இருந்தால் வடநாட்டு ஆறுமுகம் வரும். இதை சொன்னது இப்போ சமீபத்தில் நம்ம திருமூர்த்தி ஒரு கட்டுரையை இப்போ நம்ம துறையில் வாசித்தார். ஆறுமுகம் இருக்கார்ல முருகன். இதே நீங்கள் ஆறுமுகத்தை எதையா காயின்லையும் பார்க்கலாம். சிந்து நதி தீரத்தில் ஒரு கிமு 2-3 காலத்தினுடைய நாணயங்கள்லையும் அதை பார்க்கலாம். இது ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்த அந்த ஆசிவகமும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த ஆசிவகம் அவங்க பகுத கத்தியாயனரை வச்சு உங்களுக்கு அம்மா ரொம்ப தெளிவாக நீளமாக அவங்க சொன்னாங்க. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சுருக்கமாக நான் சொல்கிறது எதை வச்சுன்னா டிடி கோசாம்பியை வச்சு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்பம் துன்பம் வாழ்வு இந்த 3 தான் நிலைப்பொருள். இதை எதை வச்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலம் நீர் காற்று வெளிச்சம் இந்த 4 வச்சு இன்பம் துன்பம் வாழ்வு இந்த 3 தான் உறுதிப்பொருள் அப்படின்னு பகுத காத்தியாயனர் சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் பார்சுவர் என்ன பண்ணுறாருன்னா அதை 4ஆக மாற்றுறார். பார்சுவர் யாருன்னா மகாவீரருக்கு குருநாதர். அவர் என்ன பண்ணுறாருன்னா அகிம்சை, பிறர் பொருள் விழையாமை, தனக்கென்று தனிப்பொருள் கொள்ளாமை, உண்மை உடைமை இந்த 4ஆக மாற்றுறார். இது பார்சுவர். இதுக்கப்புறம் மகாவீரர் என்ன பண்ணுறாருன்னா அதை 5ஆக மாற்றுறார். அது கூட பிரம்மச்சரியத்தை சேர்க்குறார். இதுதான் மகாவீரரோட ரோல். அந்த 5 தான் வட இந்தியாவில் மூலப்பொருள். மூலப்பொருள்னா உங்களுக்கு தெரியும், எலிமெண்ட்டு. இந்த மூலப்பொருள் வாதத்தில் அழி சேர் மூலம்னு இந்த கந்தகம் போய் சேர்க்குறாங்க. இதுதான் ஸ்கந்து. இப்போ ஆறுமுகம் சுப்பிரமணியர்னு ஏன் வருது அப்படின்னா, வட இந்தியாவில் கருத்தாக்கத்தின் மூலமாக கடவுள் கொள்கையை 6ஆக உருவாக்கியது ஒரு வகை. தமிழ்நாட்டில் இந்த 6 சொல்லும்போது நாம் எப்படி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அது அதோமுகம்னு சொல்கிறோம். திசைக்கு ஒன்று சொல்லி ஈசானம் சொல்லி அதுக்கு மேலே அதோமுகம்னு ஒன்று சொல்லி அதை முருகன்னு சொல்கிறோம். இதை திருமூலரை படிக்கிறவங்களுக்கு தெரியும். இதனால் 2 ஆறுமுகம் வேற. ஆனால் 2மே முருகரை வச்சு தான் வருது. இப்போ கந்துக்கு வந்து முடிச்சிடறேன் நான். இப்போ ஏறக்குறைய கந்துக்கு வந்துட்டா நான் இந்த என்னுடைய கந்தன் அப்படிங்கிறதுக்கான மூலத்தோட இந்த 2-3 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை ஈழத்து பூதந்தேவனார் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவர் தான் வந்து ரொம்ப அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கார். கடவுள் போகிய கருந்தால் கந்தம், இது ஒரு பாட்டு. இன்னும் புறநானூரில் நிறைய பாட்டு இது சார்பாக நீங்கள் கந்துக்கு பார்க்கலாம். ஒரு காதலன் காதலி அல்லது கணவன் மனைவி, தலைவன் தலைவி, அவன் பொருளை தேடுறதுக்கு போகிறான். அப்போ தோழி சொல்கிறா, அங்கே பாரு புத்து இருக்குது, அந்த புத்து மூடி போயிருக்கு, அது அங்கே இருந்த 2 பறவை இடம் மாறாமல் அங்கேயே வாழுது, அது மாதிரி நீ வாழணும் அப்படிங்கிறா. இதுதான் அந்த செய்தி. அந்த இடத்துல கடவுள் வழிபாடு இருந்தது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிமரத்தை வழிபடுவாங்க. இந்த அடிமரம் எதுன்னு தெரியும் உங்களுக்கு? உண்ணமரம். உண்ணமரம்னு ஒன்று பேசுவாங்க. இந்த உண்ணமரத்தில் அடிமரம், அதை உண்ணமரம்னா என்னன்னா காவல் மரம். இதெல்லாம் உங்களுக்கு விரிவாக தெரியும். பகையரசன் வந்தால் அந்த மரத்தை தான் வெட்டுவான், இதுவும் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நெடுஞ்செழியன் வரலாறுல கடம்ப மரத்தை கொண்டு வந்து அடிமரத்தை வைக்கிற வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க சங்க இலக்கியத்தில். என்ன அப்படின்னா, இந்த மரம் சமிக்ஞை தருகிறது, அறிவிப்பு செய்கிறது, இந்த மாதிரி ஒரு அழிவு வரும் என்பதை அறிவிப்பு செய்யும். அப்போ எனக்கு என்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமான அறிவிப்பில்
என்னோடு தொடர்புற்று என்னை பாதுகாப்பதாக இருக்கிற, என்னுடைய அழிவை முன்கூட்டி தெரிக்கிற ஒன்று தான் கந்து. அதுதான் பின்னாடி அது அழிஞ்ச பிறகு கல்லால செஞ்சாங்க. அதுதான் நம்ம சிவலிங்கம். நம்ம சிவலிங்கம் வந்து எது? கந்து தான் நம்மோட சிவலிங்கம். அதாவது அடிமரம் புத்து இந்த அழிந்து போகிற காலத்துல அதனுடைய அடையாளத்துல ஒரு கல்லை செஞ்சா அந்த சிவலிங்கம் தான் நம்மோடது. ஏன்னா லிங்கம்னா குறி. சிவனோட லிங்கங்கிறது வேற. சிவலிங்கமா நாம சொல்ற குமாரலிங்கம், சேந்தனார் இருக்கிற சேஞ்சலூர், இந்த வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று அப்படின்னு தெரியும். அப்போ முருகன் யாருன்னா சிவனும் முருகனும் வேற இல்லை. அவர்கள் ரெண்டு பேருமே வரலாற்றுக்குள்ள வைதீகத்துக்கு எதிரானவர்கள். அதனால தான் ஓம்ங்கிறது தமிழில் தான் இருக்கும். அதையும் சொல்லிடுறேன். ஓம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் கிடையாது. இதை வந்து நம்ம அன்னி பெசன்ட் அம்மையார்லாம் ஒத்துக்கிட்டு ஒரு காலத்தில் எழுதுனாங்க. அதை கட்டுரெல்லாம் இருக்குது. இந்த ஓம்ங்கிறது சமஸ்கிருதத்தில் கிடையாது. ஏன்னா குறில் ஓ இல்லைன்னா சமஸ்கிருதத்தில் ஓ கிடையாது. அதனால் சமஸ்கிருதத்துக்கு ஓ கிடையாது, ஓம் கிடையாது. குறில் ஓ இல்லாததுனால ஓம்ங்கிறது தழுவல்னு எழுதுனாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஓம்க்கு நீ பொருள் சொன்னாதான் நான் உன்னை விடுவேன்னு முருகன் சொல்கிறாருல்ல. அவர் சமஸ்கிருதத்தில் படித்தா தானே சொல்லுவார். சமஸ்கிருதத்தில் இல்லையே, அதனால தூக்கி உள்ளே போட அவர். அப்போ ஒவ்வொரு குறியீடும் முருகன் வரலாற்றில் என்னன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு தழுவலானது. இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. நம சிவாயங்கிறது சிவய நமங்கிறதுலாம் சமஸ்கிருதத்தில் திருஞான சம்பந்தருக்கு பின்னாடி எழுதுனது. அதெல்லாம் இன்னும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் நிரூபித்தீங்கன்னா சமஸ்கிருதம் என்பது கடவுள் அல்லது பக்தியில் ஒரு தகுதி இல்லாத ஒன்று என்பது தெளிவாக முடிவாகும். அதில் முருகன் தலைவனாக இருந்து உங்களுக்கு அருள்வான் என்பதும் மிக சரியாக புரிய வரும். நன்றி, வணக்கம்.